Hi guys, welcome to Rendakarikal IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்இடி. எல்இடி அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் பார்ப்போம். ஓகே, ஸோ எல்இடி அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடி வந்துட்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டயோடில் வந்துட்டு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டயோட் என்ன மாதிரியான டயோட் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படி தான் இதை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டயோடில் வந்துட்டு இதை இந்த எல்இடி வந்துட்டு நம்மளுக்கு மேக் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இதுல இருந்து லைட் வந்துட்டு எமிட் ஆகும். எப்படி எமிட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குல்ல, இந்த ஆக்சுவலி இப்போ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டயோடு தான் வந்துட்டு இந்த டயோடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்இடியோட டயோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு எப்பெல்லாம் வந்து கரண்ட் ஃப்ளோ இந்த டயோட்ல கிடைக்குதோ, எப்பெல்லாம் வந்து இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்குதோ இந்த டயோட்ல, அப்பெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து லைட் வந்துட்டு எமிட் ஆகும். இதுதான் வந்து இதோட ஒர்க்கிங். பட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஒரு டயோடு இருக்கு. இது என்ன மாதிரியான டயோடு அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் டயோடு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதை என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃப்யூஷன் மெத்தடில் இந்த டயோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒரு என் டைப் சப்ஸ்டேட்டுக்கு மேலே நம்மளோட பி டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல் வந்துட்டு டெபாசிட் ஆகிருக்கும். இது வந்துட்டு என் டைப் சப்ஸ்டேட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பி டைப் செமிகண்டக்டர் அந்த மெட்டீரியல் வந்துட்டு இங்கே டெபாசிட் ஆகிருக்கும் இந்த என் டைப்புக்கு மேலே. இதை வந்து டிஃப்யூஷன் மெத்தடில் இந்த டயோடை வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த பி டைப்போட அவுட்டர் ஏரியா ரீஜன் இருக்குல்ல, அதில் தான் வந்து ஆனோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மெட்டல் கான்டாக்ட் ஆனோட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இங்கே ஆனோட வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பி டைப் ரீஜன் இருக்குல்ல, அதுக்கு அவுட்டர் லேயரில் வந்துட்டு ஆனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே கேத்தோட பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஃபிலிம் என் டைப்புக்கு கீழே தான் வந்து ஆனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த என் டைப்புக்கும் கேத்தோடுக்கும் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃபிலிம் இருக்கும். இந்த மெட்டல் ஃபிலிம் எதுக்காக இருக்கு அப்படின்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு எப்போல்லாம் இந்த டயோடில் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ இருக்கோ அப்போல்லாம் நம்மளுக்கு இது வந்து லைட் எமிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த லைட்டை இன்னும் அதிகமாக ரேடியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மெட்டல் ஃபிலிம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆனோட ஒரு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கேத்தோடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிஸ்டரையும் இந்த கேத்தோடோட பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதோட சிம்பிள் பாருங்க, ஒரு டயோட், அந்த டயோடில் இருந்து வெளியே வர மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, ஏரோ மார்க் இருக்கு. அப்படின்னா லைட் வந்துட்டு எமிட் ஆகுது, லைட் வந்து வெளியே எமிட் ஆகுது, அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி எமிட் ஆகுது. ஓகே, இதை தான் வந்துட்டு இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கலர் ஆஃப் லைட் emits from the diode depending upon the type of material used அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னா என்னென்ன டைப்ஸை நம்ம யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நம்மளால் எல்இடி வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத தான் இதில் நம்ம சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேலியம் ஆர்சனேட் வந்து யூஸ் பண்ணி இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அந்த கலர் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதே கேலியம் பாஸ்பைட் யூஸ் பண்ணி ரெட் இல்லைன்னா க்ரீன் லைட் வரும். அதே மாதிரி கேலியம் ஆர்சனேட் பாஸ்பைட் யூஸ் பண்ணி ரெட் இல்லைன்னா எல்லோ லைட் நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்துட்டு நம்மளால் இங்கே எல்இடிஸில் கொடுக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறோம். ஆப்ரேஷன் பாருங்க அப்படின்னா இப்போ வந்து இது என்ன இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இந்த டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் டயோடுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது எப்போ வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ் சப்ளை வந்துட்டு டயோடுக்கு கொடுக்குறோமோ
அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ஜங்ஷனுக்கு மூவ் ஆகி வரும். இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து இங்கே கரண்ட் ஃப்ளோ இப்போ வந்து இருக்கு, இங்கே கரண்ட் ஃப்ளோ இப்போ இருக்கு இந்த சர்க்கியூட்ல. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஹோல்ஸ், என் டைப்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், என் டைப்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸும் பி டைப்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸும் என் டைப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ரெண்டும் எங்க வரும், சென்டருக்கு வரும். ஐ மீன் இந்த ஜங்ஷனுக்கு வரும். இந்த ஜங்ஷனுக்கு வரும்போது இங்க என்ன ஆகும், ரீகாம்பினேஷன் நடக்கும். ஓகே, இங்க இந்த எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் அந்த ஜங்ஷனுக்கு போகும்போது எப்போ போகும், ஃபார்வர்ட் பயாஸ் நம்ம எப்போ கொடுக்கும், ஃபார்வர்ட் பயாஸ் அப்படியே நம்ம எப்போ கொடுக்குறோமோ அப்போ எலக்ட்ரான்ஸ் கீழே இருக்க எலக்ட்ரான்ஸும் பி டைப்ல இருக்கிற ஹோல்ஸும் வந்துட்டு ரெண்டும் ஜங்ஷனுக்கு போகும். அப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ரீகாம்பினேஷன் நடக்கும். அப்படி ரீகாம்பினேஷன் நடக்கும் போது இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல அது வந்து எங்க இருக்கும், என் ரீஜியன்ல இருக்கும். அது வந்துட்டு எங்க போகும் அப்படின்னா பி ரீஜியனுக்கு போகும். அதை வந்து இங்க போட்டுருக்கேன். இது ரெண்டும் வந்துட்டு இப்படி ரீகாம்பினேஷன் ஜங்ஷன்ல நடக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க இப்படி மேல போயிடும். இங்க என் டைப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பி டைப்புக்கு போயிடும். அது என்ன அப்படின்னா என் டைப்பை வந்துட்டு கண்டக்ஷன் பேண்டனும் பி டைப்பை வந்து வேலன்ஸ் பேண்டனும் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ என் டைப்ல இருக்கக்கூடிய கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பி டைப் வேலன்ஸ் பேண்டோட ஹோல்ஸுக்கு மூவ் ஆகும். ஓகே, அப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸ்ல தான் நம்மளுக்கு இந்த லைட் வந்துட்டு ரேடியேட் ஆகும். இப்போ நம்ம வந்து செமிகண்டக்டர் டிவைசஸ் செமிகண்டக்டர் பத்தி படிக்கும் போது படிச்சிருப்போம். வேலன்ஸ் பேண்ட், கண்டக்டர் பேண்ட் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு எனர்ஜி கேப்புக்கும் என்னென்ன இருக்கு, என்னென்ன மாதிரியான இன்சுலேட்டர்ஸ்னா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தி படிச்சிருப்போம். அதுதான் இங்கே சொல்றோம், இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு லைட்டை வந்து ரேடியேட் பண்ணி தரும். ஓகே, இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. The amount of light emitted from the diode is directly proportional to the forward current flows through the diode அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இங்க பாருங்க, லைட் எமிட்டிங் அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் வந்துட்டு எமிட் ஆகுதோ டயோட்ல இருந்து ஓகே, இப்போ இந்த டயோட்ல இருந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி எமிட் ஆகுது லைட். எப்போ எமிட் ஆகுது, இங்க ஒரு ஃபார்வர்ட் பயாஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த என் டைப் ரீஜியன் கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பி டைப் ரீஜியன் வேலன்ஸ் பேண்டுக்கு மூவ் ஆகும். அப்போ வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி கேப்னால நம்மளுக்கு லைட் வந்துட்டு எமிட் ஆகும். ஸோ இந்த எமிட்டிங் லைட் இருக்குல்ல, எவ்வளோ லைட் வந்துட்டு நீங்க அமௌண்ட் ஆஃப் லைட் எமிட்டட் ஃப்ரம் த டயோட், டயோட்ல இருந்து நம்மளுக்கு எமிட் ஆகக்கூடிய லைட்டும் ஃபார்வர்ட் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த டயோட். அங்கே நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் கொடுப்போம்னு சொன்னோம்ல, ஃபார்வர்ட் சப்ளை கொடுப்போம்னு சொன்னோம்ல, அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிற கரண்ட் டயோடுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்க, இது வந்து ஃபார்வர்ட் கரண்ட், இது வந்து அங்க இருக்கக்கூடிய பிரைட்னஸ், இதுதான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இதோட அப்ளிகேஷன். இது எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், நம்ம வண்டியில அந்த மாதிரி. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மினிக்கிட்டு இருக்கும், அங்கங்கே பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். சில எல்இடிஸ் வந்துட்டு ஒரு எல்இடி ஆஃப் ஆகும், இன்னொரு எல்இடி ஆன் ஆகும், அது மாதிரி அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு எல்இடி. உங்களுக்கு எல்இடியோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கிங் பிரின்சிபல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா ஒன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த வீடியோ லிங்க்ல நீங்கள் கேளுங்க, நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணி தரேன். தேங்க்யூ.